வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாவலர் பிரமேசன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவிடியோட டிரைவர் போர்டில் அடியில் இருக்கிற அந்த மோட்டருக்கு இதெல்லாங்க, அதை வந்து டைனமோ மாதிரி யூஸ் ஆகுது. அதோட வீடியோ இது ஆகாமல் போகணும். இந்த போர்டோட இந்த மோட்டரில் எவ்வளோ பவர் சப்ளை வருது, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் 20 வாட்ஸில் வச்சுருக்கிறேன். வேறு மோட்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 மோட்டர் வரும். மேக்னெட் இருக்கிற எல்லா மோட்டருமே பார்த்தீங்கன்னா டைனமோ மாதிரி யூஸ் ஆகுது. மிக்சி மோட்டரில் எல்லாம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து டம்மி வீடியோ. இங்கே வந்து மேக்னெட் இருக்கிற எல்லா மோட்டருமே பவர் சப்ளையே கடத்துது. பாயிண்ட் காமிச்சுனாவே பவர் சப்ளை வருதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த லைட்டு 12 வால்ட்டில் எரியக்கூடிய லைட்டு இப்போ எரியும் பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சப்ளை வருது அப்படிங்கிறது காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், வந்து ரிஜிஸ்டர் போடுங்க பாருங்கள். 2 ரிஜிஸ்டர் கறி கிடக்குது. ரிஜிஸ்டர் 2 ரெடி பண்ணோம்னா நல்லாவே எரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடி நல்லா பாருங்கள். டிவிடியோட இந்த டோருக்கு கீழே வர மோட்டர்லேருந்து தான் பவர் சப்ளை வருது. அந்த பல்லு சக்கரங்கள்லாம் வந்து சுற்றும் போது இதில் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் பசங்க இந்த ப்ராஜெக்ட் செய்கிறாங்கல்ல, பார்த்திங்கன்னா சின்ன விண்டமின் அந்த மாதிரி செய்யும்போது அது மூலிமா கரண்ட் எடுத்து ஒரு சின்ன வீடியோ போடுறதுலாம் யூஸ் ஆகுது. சரிங்களா? பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வாட் வரைக்கும் வரும். வீடியோ எடுக்கிறது வேறு ஆள் இல்லாதனால பாருங்கள், ட்ரைபேட் வச்சுருக்கனால சால்டிங்கில் கொஞ்சம் காமிக்க முடியல. பாருங்கள், பவர் சப்ளை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். லைட் எரிஞ்சுதா பாருங்கள். மல்டிமீட்டர் பாருங்கள் எவ்வளோ பவர் சப்ளை வரும். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள் எவ்வளோ வருது. 12 வாட்ஸ் வரைக்கும் வருது. கொஞ்சம் 12 வாட்ஸ் வரைக்கும் வருது. சின்ன விண்டமின் இந்த மாதிரி வேறு ஒரு பழுப்பு எரிய வைக்கலாம். 12 வாட் சப்ளை வருது. ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கெல்லாம் இந்த மோட்டார் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி டோர் இருந்துன்னா இதில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இந்த காற்று அந்த மாதிரி விண்டமின் மாதிரி செஞ்சு அந்த காற்று மூலியமாக இயங்குற மாதிரி பண்ணோம்னா அதில் இருந்து சப்ளை எடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி வீடியோ பார்க்க பாவலர் பிரமேசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள்.
உங்களுக்கு தேவையான வீடியோஸ் சொல்லுங்கள், போடுறேன். சப்ஸ்கிரைபர் அதிகமான வீடியோ நிறைய போடலான்னு பார்த்தேன். சப்ஸ்கிரைபர் அதிகமாகாதனால நான் வீடியோ எதுவும் போடல. நமக்கு டைமும் இல்லை. வேறு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ரன்னிங் ஆகும். இந்த கிரவுண்டு இந்த கிரவுண்டு ப்ளஸ் என்னோட திரும்ப காமிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, சில பேர் சும்மா ஏதாச்சும் வேறு புது கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதை வந்து காமிக்கிறேன்.